Hi friends, welcome back to my video. Hope you are doing good. Very good morning. ஸோ இப்போ நம்ம வால்பாறை போயிட்டுருக்கோம். அதுவும் நம்ம புது ஹிமாலயனில். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் இது எல்லாமே. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் தேங்க்ஸ் டு மை ஜீசஸ், தேங்க்ஸ் டு மை மதர். ஸோ அவங்க தான் எல்லா ஹெல்ப்பும் எனக்கு பண்ணது. ஸோ ரொம்ப நன்றி ஏசப்பா, ரொம்ப நன்றி மம்மி. தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபார் ஆல் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இப்போ வால்பாறை போயிட்டுருக்கோம். ஸோ பொள்ளாச்சி வழியாக வால்பாறை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு நான் அந்த ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம ஹிமாலயன் எடுத்தது. ஸோ மிஸ்டர் அஜித் அப்படின்றவர்கிட்ட இருந்தால் நான் ஹிமாலயன் வாங்கியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இது ப்ரீ ஓன் பைக் தான், பட் நாட் ரொம்ப யூஸ்டு கிடையாது. மொத்தம் 8000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆகிருக்கு. ஸோ இன்னும் 1 இயர் அந்த இது கூட முடியலை. ஸோ நம்மளோட பைக் இது. ஸோ இதுக்கப்புறம் இந்த பைக் எடுத்ததுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா விலாக் தான். இது குறிப்பாக நிறைய விலாக்ஸ் போடணும், மோட்டோ விலாக்ஸ் போடணும். நிறைய விலாக்காகவே இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக தான் இந்த பைக்கே வாங்கினது. ஸோ ஹோப் கண்டிப்பாக நம்ம அதை பண்ணுவோம் நான் நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் கொடுக்குறத பொறுத்து தான் நான் ஃபர்தராக வீடியோஸ் போடுறது எல்லாமே இன்னும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஸோ பேக் டு த கண்டென்ட். இப்போ நம்ம பொள்ளாச்சியிலேருந்து வேலை கொண்டு இல்லைங்க. என்ன ஸ்டக்கப்னா கூகுள் வாய்ஸ்ஃபுல் அசிஸ்டன்ட் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மேப்புக்கு ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஏர்லி மார்னிங் கோயம்புத்தூரில் தான் நான் வண்டி வாங்கினேன். ஸோ எங்கள் மேனேஜரோட வெட்டிங் முடிச்சுட்டு அப்படியே நம்ம பைக்கையும் வாங்கிட்டு ஸோ அதுதான். ஸோ இந்த பைக் ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா ஆன்ரோடு இது வந்து கேன்வா ப்ரௌன் தாங்க, அது எக்ஸாக்டாக பேர் தெரியல, பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வண்டி வருது பார்த்திங்கன்னா 360 வருது கிராஸ் வீல்ஸோட. அவர் பிபிஎஃப்பும் பண்ணியிருக்காரு டேங்க்குக்கு. அதே மாதிரி சீட் கவரும் போட்டிருக்காரு. ஒரு சின்ன சின்ன மாட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் சேர்த்து கிராஸ் வீல்ஸோடு நான் 280க்கு வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வண்டியும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டி எடுத்து ஃபஸ்ட் ரைட் இதுதான். ஸோ நானே ரொம்ப எக்ஸைட் ஆகிருக்கேன் எவ்வளோ தூரம் லாங்கில் எப்படி போகுதுன்னு. ஏன்னா அந்த வண்டி சிட்டியை விட ஹைவேஸில் தீயாக பறக்குது. ஸோ நல்லா இருக்குது வண்டி, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம பொள்ளாச்சி போய் பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை போகிறோம். ஸோ ஆக்சுவலாக ஒரு பிளான் இருந்தது வால்பாறை வழியாக அதிரப்பள்ளி போகலாம் அப்படின்னு. பட் ஆனால் கடைசி நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர் சொதப்பிட்டார். ஸோ தனியாக வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போக வேண்டாம், ரூட் கொஞ்சம் ரிஸ்கி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ யானை அது வைல்ட் அனிமல்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா வேலைக்கு ஆகாது, தனியாக அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 பேர், முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர், ஒரு 3 பேரை மொத்தமாக சேர்த்து போங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதனால தான் அதை ஃபாலோ பண்ணி அதை நம்ம போகணும். நல்லா இருக்குங்க மார்னிங் வைப்பு. ஸோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக லைட்டாக குளிருது. பட் ஆனால் நான் உள்ள ஆக்சுவலாக நம்ம ரைடிங் ஜாக்கெட் வந்து என்னோடய மோட்டோ வியர்து வந்து நான் சேல் பண்ணிட்டேன். ஸோ இப்போது புது ரைடிங் ஜாக்கெட் தான் நான் வாங்கணும். ஸோ பார்த்துட்ருக்கேன், மோட்டோ வியர்லேயே பார்த்துட்ருக்கேன். சோலேஸ், ரைனாக்ஸ், இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸ்லேயும் தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நல்ல பிராண்டு இது யூஸ் பண்ணலாம், இது வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு சண்டே சர்ச் கூட போகல ரைடுக்காக. நேற்று நான் சர்ச் போயிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே. ஆக்சுவலாக வண்டி எப்போ எடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா நான்
தேர்ஸ்டே வென்ஸ்டே வந்து வெட்டிங் முடிச்சுட்டு தேர்ஸ்டே இருந்துட்டு ஃப்ரைடே மார்னிங் தான் நான் வண்டி எடுத்தேன். ஒரு சின்ன சின்ன ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்றைக்கி டே அப்படியே போட்டுடுச்சு. ஸோ அன்றைக்கே சர்ச் போக வேண்டியது வண்டி எடுத்துகிட்டு. பட் நேற்று போய் சாட்டர்டே போய் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிவிட்டு சென்ட் சேவியர்ஸ் சர்ச்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வந்தவொடனே எனக்கு அங்கே ஒரு ஃபாதர் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போனார். அந்த ஃபாதருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏசப்பாவே அமிச்ச மாதிரி இருந்தார். நான் கேட்டேன், என்னை வெயிட் பண்ணுங்கன்னாரு. சரி வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால் அடுத்த ஒரு 5 minutesலேயே வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ப்ரேயர் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, கிளைமேட்டும் அருமையாக இருக்குது. இது ஆக்சுவலாக பொள்ளாச்சி போகிற வழி. இங்கேருந்து கிட்டத்தட்ட வால்பாறை பார்த்திங்கன்னா 107 கிலோமீட்டர் காட்டுச்சு. பொள்ளாச்சி இங்கேருந்து 40 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் தங்கியிருந்த இடத்துலேருந்து நான் விநாயக் ஹோட்டல் அப்படின்ற ஹோட்டலேருந்து தங்கி இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு. ஸோ அந்த ஹோட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு 107 கிலோமீட்டர் காட்டுச்சு வால்பாறை. ஸோ வால்பாறையில் பெருசாக சுற்றி பார்க்குற இடையிற்கு என்னன்னு தெரியல. பட் ஆனால் அங்கே பைக்கர்ஸ்க்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோஸ் பாயிண்ட்டே ஒன்று இருக்குன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜேபின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஆக்சுவலாக அவரும் வர மாதிரி தான் பிளானு. பட்டு கடைசி நேரத்தில் அவருக்கு ஒரு வேலை வந்து கிளம்பிட்டார். இதுதான் இன்னொரு பெரிய காமெடி ஒன்று பண்ணுங்க. நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, மைக்கு, ப்ளூடூத் ஹெட்செட்டு, அப்புறம் என்னோடய மெமரி கார்டு எல்லாத்தையும் அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். ஹெட்செட்டு சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். மைக்கையும் மெமரி கார்டையும் ஒரு குட்டி கவர் மாதிரி பவுச் மாதிரி அதில் போட்டு வச்சுருந்தேன். அழகாக அதை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அம்மாகிட்ட ஃபோன் அடித்து கேட்டேன், ஆமாப்பா இங்கே தான் இருக்குப்பா, பத்திரமா இருக்கட்டும்னு நினச்சிக்கினேன். அப்புறம் இங்கே வந்து சுற்றி ஒரு சீப்பாக இருக்குன்னு சொல்லி 300 ரூபாய்க்கு ஒரு ஹெட்செட் வாங்கினேன். நமக்கு ஏதோ இந்த கூகுள் மேப் ஃபஸ்ட்டுன்னு கேட்கணும், அவ்வளோதான். அதுக்கு 300 வயர்டு ஹெட்செட்டே வேலைக்கு ஆகாது. வயர் இங்கிட்டு அங்கிட்டும் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த நெக் பேண்ட் மாதிரி தான் எனக்கு வேணும். ஸோ அதனால ஒரு 300 ரூபா அதுக்கு வாங்கினேன். பார்த்தேன் அமேசானில் போட்டு நல்ல ரிவ்யூவோட 420 தான் இந்த மைக்கு. இங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்க, பிரியதர்ஷினின்னு. அவங்களுக்கு இந்த நான் டைமை நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்காக அதை அவங்க போட்டு சிங்கிள் டே டெலிவரி வர வச்சு அது எனக்கு அவங்க வீட்டிலேருந்து அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தேங்க்யூ பிரியதர்ஷினி. இவருன்னா என்ஹெச்சில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். அந்த அக்கா ஏதோ சொல்லுச்சுங்க, அந்த கூகுள் மேப்பில் அந்த அக்கா ஏதோ செலக்டட் டிரைவர்ஸ் ஏதோ சொல்லுது. எனக்கு ஒன்றும் புரியல. எஸ்ன்னு கேட்டது எஸ்ன்னு கொடுத்தவொடனே அது போயிட்டு திருப்பி வழி காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், போக வேண்டியதுதான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நேஷனல் ஹைவேயில் இருக்கும். 20 கிலோமீட்டர்ஸ் போக சொல்லியிருக்கு. நானும் போர்டு பார்த்தேன், பொள்ளாச்சி இப்படி தான் போட்டிருக்கு. ஸோ பொள்ளாச்சி நோக்கி தான் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் சூப்பராக இருக்குங்க. இந்த ரோடு நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இது நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது ரோடுகள். உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இந்த பச்சை பசேர்னு இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கேன் நான். ரொம்ப நாளாக ஊருக்கு பார்க்கலாம், பார்க்குறது நல்லாயிருக்கு. அப்புறம் கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. சிட்டி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம 49 பைக்கிங் அவரை நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு நீலாம்பூர் அப்படின்ற இடத்துக்கு போகலான்னு யோசித்து வச்சுருந்தேன். சார் நேற்று வால்பாறை போயிட்டு இன்றைக்கி அங்கே போகலான்றது தான் என்னோடய ஐடியாவே. அதான் நம்ம ஒன்று போட்டால் அது ஒன்று பிளான் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. நேற்று என்னால் போக முடியல, சின்ன வேலை இருந்ததுனால. ஸோ அதனால் நேற்று அந்த வேலையை பார்த்துட்டு சரி முக்கியமாக சர்ச் போயிட்டு வரணும். சரி அவர் இன்னொரு தடவை வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வால்பாறை போயிட்டு வந்துடலாம் தான் கிளம்பிட்டேன் வால்பாறைக்கு. ஸோ ஆக்சுவலாக அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெரிய பைக் சின்ன பைக்குலாம் கிடையாது, எல்லா பைக்கையும் ஒரு ஒரே மாதிரி தான் பார்ப்பார். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்கிட்ட. நீங்கள் நார்மலாக ஒரு பைக் எடுத்துகிட்டு போனாலும் அவர் சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லுவார். இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய சூப்பர் பைக் எடுத்துகிட்டு போனாலும் அவர் தான் சூப்பர் அட்வென்ச்சர் எடுத்துகிட்டு போனாலும் சூப்பர் ஸ்போர்ட் எதாக தான். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு பைக் என்தூசியாஸ்ட் அவர். அதனால அவர் ரொம்ப பிடிக்கும் நமக்கு. மனுஷன் ராங் ரூட்டில் லேனில் அழகாக வர அப்படி பரவாயில்ல. ஸோ பேக் டு த கண்டினியூ. கோயம்புத்தூர் நல்லா இருக்குங்க. சிட்டிக்கு நடுவில் ஒரு ஏரி அழகாக போட்டு வச்சுருக்காங்க. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. திடீர்னு வெயில் அடிக்குது. காலையில் இல்லைனா ஒரு 8 மணி வரைக்கும் நல்லா பனி தெரியுது, ஃபீல் பண்ண முடிச்சுன்னு. அதுக்கப்புறம் வெயில் அடித்து பழக்கம் தான் ஓவராக இல்லை, பட் ஆனால் வெயில் அடிக்க தான் செய்யுது.
ஆனால் என்ன வேணால் சொல்லுங்கள், சென்னை சென்னை தான். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல் வருமா அந்த இது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக வால்பாறை கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா கரெக்டாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 o'clock இங்கேருந்து நீங்கள் கிளம்புற மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு 3 hours கால்குலேட் பண்ணிங்கன்னா ரீச் ஆகிடலாங்க. ஷார்ப்பாக நீங்கள் 6 o'clock ரெடி பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு இங்கே மொத்தமே 100 கிலோமீட்டர் தான். நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இங்கே நீங்கள் வேகமாக போய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஒரு 70-80 போனீங்கன்னா இங்கே சீனரிஸ்லாம் அற்புதமாக இருக்குது. அப்படியே ரசிச்சுக்கிட்டே போனீங்கன்னா ஒரு 2 hours 2.5 hours, அதிகபட்சம் 3 மணி நேரம். நடுவில் ஒரு பிரேக் எடுப்பீங்களா, 2 பிரேக்னே வச்சுக்கோங்களேன். ஒரு டீ பிரேக் எடுப்பீங்க, அப்புறம் காலைல சாப்பாடுக்கு நிப்பாட்டுவீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு 2 பிரேக் எடுத்திங்கன்னா கூட 3 hours 3.5 hours மேக்ஸ். ஒரு 9:30 போல் ரீச் ஆகிடலாம் நீங்கள் 6 மணிக்கு வண்டி எடுத்திங்கன்னா கூட. ஸோ பொறுமையாக அழகாக ரிலாக்ஸாக வண்டி ஓட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 80 90 அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு ஸ்பீடாக போகிறது விருப்பம் இல்லை. ஏன்னா திடீர்னு எங்கேருந்து வரட்டாமாப்பில் நடு ரோட்டில் இருந்து அப்படின்னு யாராவது வந்துட்டாங்கன்னா காமெடியாக போயிடும். இதே ஸ்பீடில் போனால் ஓரளவுக்கு இந்த ஸ்பீடை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது என்னச்சு வேறு கேட்கவா வேணும், சொல்லின்னு வருவாங்க. ரோடு தீயாக இருக்குது அங்கே பார்த்தீங்களா? நான் ஒரு நிமிஷம் வேணால் உங்களுக்கு நிறுத்தி காட்டுறேன். சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு குட்டி பாலம் வேறு இருக்குங்க. அடாடாடாடாடாடாடா, இயற்கையோட படம் இதுவே சூப்பராக ஏசுப்பா, ரொம்ப சூப்பராக இருக்குது ஏசுப்பா. நன்றி இந்த இடத்த எனக்கு சூஸ் பண்ணி வச்சதுக்கு. சூப்பராக இருக்குங்க. அந்த கண்ணில் அந்த மிஸ்ட்டு அந்த ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, கண்களுக்கு விருந்து, சமத்தையாக இருக்குங்க. எனக்கு க்ளோவ் போடணுன்னே தோணலைங்க. ஏன்னா அந்த சில்ல சூப்பராக இருக்குங்களா. நம்ம எப்பவுமே இந்த வெயில், அதுவும் இல்லாமல் ஹிமாலயன் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். நான் இதை பற்றி சொல்லியே ஆகணும். ராயல் என்ஃபீல்டு ஒரு சூப்பரான பைக் கொடுத்துருக்காங்க. நான் நிறைய வண்டி பார்த்தேங்க. பிஎம்வி பார்த்தேன், ட்ரைம் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஹோண்டாவில் பார்த்தேன். ஸோ ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஷார்ட்டு. ஸோ 5.56 5.6 நான் எக்ஸாக்டாக ஹைட் தெரியல. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் ட்ரைம் வச்சேன், கொஞ்சம் எட்டலை. ட்ரைம் 850 எனக்கு எட்டலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வந்துச்சு. மொத்தமாகவே 35,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருந்துச்சு. வண்டி ஆன் ரோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14.15 வந்துடும். ஒரு 9 வச்சுக்கிட்டாலும் 2020 வண்டி, நல்லா மெயின்டெனன்ஸு. தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலமாக நான் கேட்டதுக்கு, நான் அவர் சொன்ன ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவர் சின்ன சின்ன மாட்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 12 பக்கம் சொன்னார். மாட்ஸ் சேர்த்து நான் பேசினது ஒரு 9 வரைக்கும் கேட்டேன். நீங்கள் மாட்ஸ் வேணால் எடுத்துடுங்க அப்படின்னா, எடுத்துகிட்டு அந்த வண்டி வேஸ்ட்டு அப்படின்றாரு. சரி ஒரு 10.5 வரைக்கும் கேட்டேன். சரி இப்போ வந்து நம்ம கேட்குறப்ப வண்டி ஒரு நேரில் போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நேரில் போய் பார்த்தேன். பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தம் காலை எட்டலை, அடப்பாவி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அவரே வந்து பிஎம்பி சஜஸ்ட் பண்ணார் ஒருத்தர், அவரையும் போய் பார்த்தேன். அது BMW பிக் டேடியோட பிரதர், ஸ்மால் டேடி, இவர் 850 GS 850. அதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எட்டுச்சு தான், பட் ஆனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு எனக்கு தோணிடுச்சு. சரி ஹோண்டா பார்த்திங்கன்னா நான் பார்த்த வண்டி கொஞ்சம் சரியில்லை, அதனால் அப்படியே அது ஆப்ஷனில் விட்டுட்டு இருக்கும்போது தான் சரி ஹிமாலயன் தான். ஆனால் ஃபஸ்ட்டே ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஹிமாலயன் வாங்கணும் அப்படின்னு. சரி ஹிமாலயன் தான் எனக்கு ஃபஸ்ட் சாய்ஸாக இருந்துச்சு. சரி இதெல்லாம் பார்ப்போமே நல்லா இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எதுவுமே செட் ஆகலை. ஸோ நம்ம தான் செட் ஆகலாம்ல. ஸோ இவருக்கு ஒன்றும் பேர் வைக்கலைங்க. என்னோடய பழைய இன்டர்செப்டர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கரியன். இவருக்கு ஒன்றும் பேர் வைக்கல, ஏதோ ஒரு நல்ல பேராக சொல்லுங்கள். தமிழ் பேர் தான் வேணும் எனக்கு. கரிகாலன், இளமாறன், அந்த மாதிரி நிலன், அந்த மாதிரி ஒரு நல்ல தமிழ் பேராக சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு மக்கள் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப நல்ல மக்கள், மரியாதையான மக்கள். பேசும்போது என்ன பண்ணுறீங்க, கொடுத்துட்டீங்களாக்கு
அந்த மாதிரி அந்த கொங்கு தமிழையும் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் விலை தாங்க ஜாஸ்தி. டீ 12 ரூபான்றது கொஞ்சம் அவுட்டரில் வந்து தான். சிட்டிக்குள்ளே டீ 15 ரூபா, காப்பி 20 ரூபா. மஜால் தோஜை நான் ஒரு கடையில் வாங்கினேன் 93 ரூபா. அப்புறம் இன்னொரு கடையில் நான் வாங்கினேன் 136 ரூபா ஜிஎஸ்டியோட. ஆக்சுவலி இங்கே நான் ஜிஎஸ்டி நிறைய பார்க்குறேங்க. ஒரு புரோட்டாக்கு, அந்த ஹோட்டல் பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல, ஒரு புரோட்டாக்கு 37 ரூபா கொஞ்சம் சால்னாவோட சேர்த்து அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு கொடுத்தாங்க. அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, இவங்க ஊர் வழக்கம் அதுதான் போல இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குழம்பு கேட்டதுக்கு 2 புரோட்டாக்கு இவ்வளோ தான் குழம்புன்னு வர சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, சரி ஓகேன்னு விட்டுட்டேன். ஹிமாலயன் பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நான். கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெஹிக்கிள், அட்வென்ச்சர் வெஹிக்கிள் அண்டர் 450 தான் நான் ஹிமாலயன் தான் சொல்லுவேன். 650 லான்ச் ஆக போகுது. அதுக்கான டெஸ்ட் ட்ரைவ் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் எனக்கு ஹிமாலயன் பெருசாக பிடிக்காது, ஆனால் வாங்கணுன்னு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆமாம், ஆக்சுவலாக 411 தான் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் மிஸ்டர் ரமேஷ், அவர் பாஸ்டாக இருக்கார். ஸோ அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தாய்ச்சி ஜாக்கெட் வாங்குறதா சொல்லியிருந்தேன். அது காஸ்ட் ஒரு 60,000 வந்துச்சு, டாப் அண்ட் பாட்டம் சேர்த்து, க்ளவ் இல்லாமல். ஸோ அவர் என்ன சொன்னார், நீ பைக்கில் இன்வெஸ்ட் பண்ணு, ஆக்சசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணாத, தேவை எது தேவையில்லாதது எது பார்த்து வாங்கினார். எனக்கு அது ரொம்ப ஒரு ஏசப்பாவே சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல். தேவையில்லாமல் காசு எடுத்துமே கொட்டாத எதுலேயும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்ததுனால தான் நான் 411 கொஞ்சம் சீப். நான் பார்த்து என்னோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 1.3 இப்படி தான் பார்த்து கொஞ்சம் வாங்கி ரெடி பண்ணி 411 ஓட்டிக்கலாம் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, நீ ரைடுக்குன்னு வாங்குற, கொஞ்சம் நல்ல வண்டியாக வாங்கினா கொஞ்சம் நிறைய நாள் நிற்கும். பழைய ஹிமாலயம் நிற்காதுன்னு நான் சொல்கிறேன். பட் இன்னும் கொஞ்சம் நிறைய நாள் நீ யூஸ் பண்ணலாம். இது ஒரு 5 வருஷம் தான், இன்னொரு 7-8 வருஷம் வரும். கண்டிப்பாக இன்னொரு அந்த 3 வருஷத்துக்கான காசு நீ இதில் போடலாம் அப்படின்ற மாதிரி அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கைடன்ஸ் கொடுத்தாரு. அவர் தான் ஹிமாலயன் 450 கிளப்பில் என்னை சேர்த்து விட்டார். ஸோ அவர் மூலமாக தான் எனக்கு மிஸ்டர் பிரதீப்னு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனார். ஸோ அவரும் ஹிமாலயன் 450 தான் வச்சுருக்காரு. மிஸ்டர் ரமேஷ் அவரும் ஹிமாலயன் 450 தான் வச்சுருக்காரு. ஸோ 2 பேர் நீங்கள் 450 தாராளமாக வாங்கலான்னு சொன்னார். ஸோ அப்படி தான் மிஸ்டர் அஜித்துன்னு சொல்லிட்டு செனா கார் கேர்னு வச்சுருக்காரு, அவர்கிட்ட தான் வாங்கினேன் நான். ஸோ இந்த ஒரு இடத்துல அவங்க 3 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் 3 பேருமே எனக்கு ஒரு பெரிய நல்லது பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு மை ஜீசஸ், நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் டு மை மாம். ஏசப்பா, ஒரு நிமிஷம் பயத்தை காமிச்சிட்டோம் பரமா. கர்த்தரே நன்றி, கர்த்தரே ஏசப்பான்னு கூப்பிட்ட உடனே உதவி பண்ணி பார்த்தீங்களா, தேங்க்ஸ். தட் இஸ் மை ஜீசஸ், லவ் யூ. ஸோ இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். ஸோ இவங்களால தான் ஹிமாலயன் 450. ஸோ என் பட்ஜெட்டை தாண்டி அப்படியே ஒரு 2 மடங்கு தான் ஏறிடுச்சு. பரவாயில்ல, பட் நல்ல வண்டி நமக்கு வரும்போது இது ஏறுறதுல நல்லது தான் நான் நம்புகிறேன். ஸோ நம்மளால் வந்தார் பார்த்தீங்களா நாய், வணக்கம் நம்ம பிளான் நடு ரோட்டில் இருந்தேன்னு ஒரு நிமிஷம் அல்ல இல்லைங்க. ஐயோ ஏசப்பா, புது வண்டி வேறு, நானே பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கேன். ரைடிங் கேஸ் எதுவுமே இல்லை, க்ளவ் கூட உள்ள டேங்க் பேக்கில் தான் வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ போது அப்படியே நிறுத்தி உங்களுக்கு இந்த இடத்த காட்டலான்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மாதிரிலாம் நாகர்கோவில் சைடு ஊர் பக்கம் தாங்க பார்த்துருக்கேன். ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் ஊர் பக்கமே போகிறதில்ல. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த இடம். உங்களுக்கு காட்டணுன்னு விருப்பப்பட்டேன். ஸோ நீங்கள் வால்பாறை போகிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துலலாம் நின்று கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. டீ கடை வந்து ஒரு டீ போடலாம், நல்லா தான் இருக்கும். அதுவும் பால் டீ இல்லை, வெறும் டிகாஷன் டீ, அப்புறம் கருப்பட்டி வெல்லம் போட்டு குடிக்கணும், நல்லாயிருக்கும். அஃபிஷியலாக நம்ம வால்பாறை நோக்கி போயிட்டுருக்கோன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இடங்கள் மூலமாகவும். ஸோ கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. அதே எனக்கு க்ளவ் போடவே தோணலைங்க, க்ளவ் போட்டு ஓட்டவே தோணலைங்க. செம்மையாக இருக்குங்க இது. பேக் டு த கண்டென்ட். ஸோ ஹிமாலயன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டியில் ஸ்டாக்கில் வர்றதே நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா கேத்லிக் கன்வெர்ட்டர் ரிமூவ் பண்ணி பென் பைப் போட்டிருந்தார்.
ஸோ எனக்கு இதில் மாட்ஸ் பண்ணுறதுல பெருசாக விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் பென் பைப்பை கழட்டிட்டு கேட்லிக் கன்வெர்ட்டரையும் போட்டேன். பட் அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இல்லை, சாரி ஸ்டாண்டோட ஒரு சில ஸ்பேர்ஸ் இல்லை. ஸோ கோயம்புத்தூர் புல்மேனில் கேட்டதுக்கு அவங்களுக்கும் ஸ்டாக் இல்லை, நான் உங்களுக்கு போட்டு வேணால் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர். ஸோ ஃபைன், அதனால நான் இப்போதைக்கு கிராஸ் வீல்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ கிராஸ் வீல்ஸையும் ஸ்டாண்டையும் நான் வந்து கொரியர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போதைக்கு மெயின் ஸ்டாண்ட் இல்லை வண்டியில், கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் போக வேண்டும். ஸோ மெயின் ஸ்டாண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு வண்டிக்கு மெயின் ஸ்டாண்ட் நிச்சயமாக வேணும். நீங்கள் ஒரு 500-600 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா எப்போவுமே பைக்கில் வந்து ஒரு ஃபஸ்ட் கிட்டு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான கிட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷ்ஷு, அப்புறம் ஒரு சின்ன இந்த டூல்ஸ் கிட்டு, அதுக்கப்புறம் அது என்னது இது பேர் மறந்துச்சு, ஸ்ப்ரே, செயின் ஸ்ப்ரே, லூப். ஸோ அது வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு சும்மா செயினில் வச்சு மெயின் ஸ்டாண்ட் போட்டு வண்டியை ஓட விட்டிங்கன்னு ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் லூப் அடிச்சிங்கன்னா செயினு கொஞ்சம் தங்கு தடை இல்லாமல் போவார். ஸோ நிறைய ஷோ போடுறோமோ, சாரி வியூவர்ஸ், மன்னிச்சு. இந்த இடம் அருமையாக இருக்கிறது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரைடுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சு என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு ஒரு ரைடு கிளம்பும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு என்ன தோணுதோ இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ அது இதுலேருந்தே நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் டே 1 நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சண்டே கிளம்ப போகிறீங்க அப்படின்னா, வென்ஸ்டேலேருந்து நீங்கள் கொஞ்சம் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. வண்டியை வண்டி பிரேக்லேருந்து செயின்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏர் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பஞ்சர் போட தெரியும் அப்படின்னா பஞ்சர் கிட் வாங்கி வச்சுக்கோங்க. ரெயின் லேயர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது மான்சூன் சீசன், கண்டிப்பாக மான்சூன் ரைடு ஓட்டுறப்போ ரெயின் லேயர்ஸ் நிச்சயமாக தேவைப்படும். ரெயின் லேயர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்ன பேக் எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நான் என் சஜஷன் படி நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் பேக் தான் வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். வாட்டர் ப்ரூஃப் பேக் இல்லைனா கூட நார்மல் பேக்கே வாட்டர் ப்ரூஃப் பேக்கை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா, நம்ம டெக்கத்லானில் போனீங்கன்னா அந்த பேக்கோட கவர் ஒன்று கொடுப்பாங்க. நான் பெங்களூர் ரைட்லேருந்து வரும்போது மழை கொட்டுது, பொழந்து தள்ளுச்சு, ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போகலங்க. அது ஒர்த் ஒரு 650-700 தான், ஒர்த்து ஃபார் பைக். ஸோ அது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுலேயே நீங்கள் மேலே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜாக்கெட்டோட ரெயின் லேயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஜாக்கெட்டோட ரெயின் லேயர் கொடுக்கல அப்படின்னா, நான் எங்கெங்கேயும் சுற்றினேங்க. நான் நிறைய இடம் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு 354 தான் ரெயின் லேயர்ஸே வந்துச்சு. என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சரவணா ஸ்டோர்ஸில் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாடுறா அப்படின்னா, சரி ஓகே சரவணா ஸ்டோர்ஸா அப்படின்னு யோசிச்சு சரி கிடைக்குமோ என்னன்னு போய் பார்த்தா சூப்பர் சரவணாங்க. நம்ம எங்கள் வீடு பெருக்குட்டின்றதுனால குளம்பேட் சரவணா போனேன். அட்ரஸாக்க செம்மையாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ். அங்கே சும்மா சொல்லக்கூடாது, சீப் அண்ட் பெஸ்ட்டு. 1500 ரெயின் லேயர் நான் வாங்கிட்டேன். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் இன்னொரு வீடியோவில். ஸோ பார்த்திங்கன்னா செம்ம ஒர்த்துங்க. போன தடவை ரைடுக்கு அதான் போட்டுருந்தேன் நான். ஒரு சொட்டு தண்ணி உள்ளே இறங்கலங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால் அது பெஸ்ட்டு. ஸோ மான்சூன் ரைடாக இருந்தால் அது. அப்புறம் இல்லை நீங்கள் வெயில் டைமில் ரைட் பண்ண போகிறீங்க, சம்மர் டைமில் ரைட் பண்ண போகிறீங்கன்னா நல்ல மெஷ் உள்ள ஜாக்கெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. எந்த பிராண்டும் அது உங்கள் ப்ரிஃபரபிள். நான் ஃபஸ்ட்டு மோட்டோவியர் வச்சுருந்தேன், திருப்பி நான் மோட்டோவியர் போவேனா இல்லை வேறு பிராண்ட் எடுப்பேனான்னு எனக்கு தெரியல. ஸோ பெஸ்ட்டு தான் பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா அது சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. என்னோடய அட்வைஸுமே அதுதான். நீங்கள் ஜாக்கெட்டில் கியர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 க்ளவ் வச்சுக்கோங்க. என்னோட அறிவுக்கு தகுதி தான் நான் சொல்கிறேன். 3 க்ளவ்வா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் க்ளவ் ஒன்று, ஒரு ஷார்ட் க்ளவ் ஒன்று. ஒரு நிமிஷம் இந்த அரி போயிட்டு ஆப்பலாம், நன்றி யூஸ்ப்பா. ஃபுல் க்ளவ் ஒன்று, ஒரு ஷார்ட் க்ளவ் ஒன்று, அதுக்கப்புறம் நார்மலாக சிட்டிக்குள்ளே போகிறதுக்கான ஒரு க்ளவ் ஒன்று, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுவுமே ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. சோலேஸோ ரைனாக்ஸோ எந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஷூஸ் நான் ஷோலேஸில் தான் ஷூஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மலான ஷூ தான். இது ஒரு 1000 ரூபா வந்துச்சு. ஆனால் அந்த 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒர்த்தான ஷூ தான் இது. நான் உங்களுக்கு அந்த ஷூவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு தரேன்.
டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அது நான் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன், ஒர்த் ஃபார் பையிங். ஸோ அதுக்கப்புறம் க்ளவ் நான் மோட்டோவேரில் தான் வாங்கினேன். அந்த க்ளவ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஃபுல் க்ளவ். அது ஒரு 1100 வந்துச்சு. எல்லாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு பட்ஜெட்லேயே தாங்க நான் பார்க்குறேன் ரொம்ப. ஆனால் இந்த அடுத்து வாங்குறது கொஞ்சம் நான் நல்ல குவாலிட்டியாக, இதுவுமே நல்ல குவாலிட்டி தான், இன்னும் கொஞ்சம் நல்லதாக நான் பார்த்து வாங்கணும் தான். ஒரு 5000 பட்ஜெட் வச்சுருக்கேன் க்ளவுக்கு. பார்க்கலாம். ஜாக்கெட்டுமே ஒன்று நான் வாங்கணும், டாப் அண்ட் பாட்டம் வாங்கணும். ஹெல்மெட் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லணும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஷோயி, பெல்லு, அப்புறம் ஏஜிவி, இந்த 3 பிராண்டுமே நான் வச்சுருக்கேன். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஆக்ஸார் இருக்குது ஒன்று, இப்போ நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் ஷோயி இதெல்லாம் எடுத்துகிட்டு கேட்டிங்கன்னா, ஷோயி அரவ பழசு, 2018-19 மாடலும் அது. இப்போ அந்த மாடல் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஏஜிவி ரீசெண்டாக தான் வாங்கினேன். பெல்லுமே ஆயிடுச்சு, ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு பெல் வாங்கி. அதுவுமே கீழே விழுந்து அது மனசு கஷ்டமே. பெல் என்ன மாடல் பார்த்திங்கன்னா Moto 3 தான் நினைக்கிறேன், 3 தான். ஸோ அது கொஞ்சம் அட்வென்ச்சர் ஹெல்மெட் தான் அது. அதில் என்ன நீங்கள் காகிள் போட்டு ஓட்டணும். பட் ஆனால் நான் எல்எஸ்டியில் ஹெல்மெட் பார்த்து வச்சு வந்திருக்கேன். கம்ஸ் அரௌண்ட் 10,000 ஐடியா இருக்குது. ஸோ வாங்கலாமா வேணாமா, இல்லை வேறு எதாவது ஹெல்மெட்டில் வேறு எதாவது நீங்கள் கியர் சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஹெல்ப்பும் வேணும். ஸோ என்னோடய இது என்னென்னா, நிறைய நல்ல பிராண்ட் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் ஒரு நல்ல ரைடிங் கியராக சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னால நல்ல பொருளாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அடாடாடாடாடா, என்ன அழகாக இருக்குது இந்த இடம். அருமை 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 அருமை, சூப்பராக இருக்குங்க. நிறுத்தி உங்களுக்கு காட்டணும் போல தோணுச்சு. சூப்பராக இருக்குங்க இடம். பேக் டு த கண்டென்ட். ஸோ இது தாங்க, இந்த மாதிரி பேசிக்கான செக்ஸ்லாம் பண்ணிவிடுங்க. வண்டியை ஒரு சர்வீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சர்வீஸ் முடிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள் நீங்கள் வண்டியை ஓட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சர்வீஸ் முடித்த மறுநாள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது. ஒரு 2-3 நாள் வண்டி நீங்கள் கையில் ஓட்டினீங்கன்னா தான், இப்போ நீங்கள் புதன்கிழமை சர்வீஸ் விட்டு வண்டி கையில் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு சண்டே கிளம்புறீங்கன்னா பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி சனி 3 நாள் இருக்கும். நீங்கள் அந்த 3 நாளில் வண்டி எப்படி என்ன எதுன்னு ஓட்டி வச்சுருக்காங்க. அந்த ரைடு போகிற நேரத்தில் தேவையில்லாத செலவு தவிர்த்துருங்க. அது வாங்குறது இது வாங்குறது தேவையில்லாத, இருக்கிறத வச்சு எப்படி கரெக்டாக ரைட் பண்ணுறது தான் பார்த்துக்கலாம். எதையும் மறக்காதீங்க. ஓல்ட் ஸ்கூல் மாதிரி தான் இருந்தாலும் பழக்கப்படுத்திக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது. நான் அப்படி தான் பண்ணுறேன். அப்படி பண்ணியும் நான் உன்னை மறந்துட்டு வந்துட்டேன். அப்போ நான் எவ்வளோ பெரிய லூஸாக இருப்பேன்னு வச்சு பார்த்துக்கோங்க. அதனால் என்னென்ன பண்ணணும்னு எழுதி வச்சுக்கோங்க. பைக்கு செயின் லூப்பு இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டுட்டு பண்ணிங்கன்னா ரைடு சூப்பராக இருக்கும். பைக் லைட்ஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபாக் லேம்ப்ஸ்லாம் நீங்கள் நைட் ரைட் போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நான் சஜஸ்ட் பண்ணுறது நைட் ரைட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன், நீங்கள் அந்த இடத்துல இருந்தே ஆகணும், நைட் ரைட் நான் போகணும்பா அப்படின்னா போங்க. சக்க என்ன மாதிரி இருக்குங்க. வெல்கம் டு வால்பாறை. அடிபோலி. ஒரு டீ கடை இருந்தால் ஒரு டீகளை போடலாமே.